அந்த அடுத்த 5 வருடத்துல விஜய் அவர்கள் இந்த அரசியலை மாற்றுவாரா இல்ல அரசியலே விஜயா மாறுமா? இல்ல அரசியலை விஜய் மாற்றுவார். நிச்சயமா அதை மாற்றுவார், நிரூபிச்சு காட்டுவார். மக்களையே வந்து பேச வச்சிருவார் அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ எல்லாம் அவசரப்படுறாங்க. எதுவுமே இல்லையே, எதுவுமே செய்யலையே, கொள்ளலையே, உட்காந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. பட் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். ஒரு 6 மாத காலம் போச்சுன்னா தான் அவர் என்னென்ன செய்கிறார், என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியும். அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குவார். இதெல்லாம் வந்து உண்மையாவே நடக்குதா இல்லைன்னா எதிர்கட்சிகளுடைய சீண்டல்னால இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா விஜயுடைய மௌனம் இதற்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. ஏன் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு? காரணம் என்ன? தேவையில்லாத விஷயங்களை பற்றியே பேசிட்டுங்க. எது நல்லதோ அதை பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆட்சி எப்படி கலைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஏன் ஒரு காலத்தில் இப்போ அவங்க ஜெயலலிதா இருந்தாங்க சிஎம்மா, அப்போ அவங்க எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்கல. இப்போ இவர் வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கல, மீடியாவுக்கு பேட்டி, அது ஒரு குறையாட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா சட்டமன்றத்துல வந்து இன்னைக்கு கூட சட்டப்பேரவை நடந்தது. அந்த சட்டப்பேரவையில ஒவ்வொரு பேரவையிலையும் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கேட்கிற கேள்விக்கு முன்னாடி இருந்த நீங்க சொல்ற முதலமைச்சர் அவர்கள், அதாவது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து எந்திரிச்சு நின்று பதில் கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் பேசாங்க அப்படின்னா கலைஞர் அவர்களாலேயே வந்து பதில் பேச முடியாத ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கு. நீங்க அவங்கள உதாரணமா சொல்றதுக்கு காரணம் என்ன? கூடிய விரைவில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு விஜயம் வந்துடுவார். இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் பேச ஆரம்பித்தா அப்போது வந்து யாரும் தாங்க முடியாது அந்தளவுக்கு பேசுவார். அவருக்கும் விஷயம் இருக்குது. பட் இப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கார், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ தான் வந்து மக்களுக்கு தெரியும். இல்லை இதுக்கு சொல்லணுன்னாக்கா எம்ஜிஆர் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவன் யார். அதுக்கு தகுந்த மாதிரி இவர் நிச்சயமாக மக்கள் மனசில் நிற்பார். சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வர்றதுனால அதை காட்டுறாங்க. மற்றபடி அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கொஞ்ச நாள் அது நாள் ஆகும். எல்லாமே புதுசு, எம்எல்ஏவும் புதுசு, அமைச்சர்களும் புதுசு. அது வந்து எல்லாமே செட் ஆகிறதுக்கு நாள் ஆகும். இப்படி பார்த்தாலும் இன்னொரு 6 மாதன்றது நிச்சயமாக ஆகும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க தான் விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா அழுத்தி சொன்னீங்க. மக்களுக்கும் அதனால நீங்க பரிச்சயப்பட்ட ஒரு முகமா வந்து நீங்க மக்களுக்கும் தெரிஞ்சீங்க. இப்போ அந்த அடுத்த 5 வருடத்துல விஜய் அவர்கள் இந்த அரசியலை மாற்றுவாரா இல்ல அரசியலே விஜயா மாறுமா? இல்லை அரசியலை விஜய் மாற்றுவார். நிச்சயமா அதை மாற்றுவார், நிரூபிச்சு காட்டுவார். எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை நிறைய விஷயங்கள் அவர் எல்லாமே புதுசாக கொண்டு வர புதுசான விஷயங்கள் பண்ணுவார். எல்லாமே ப்ராக்டிக்கலாக அவர் பண்ண விஷயங்கள் மக்கள் மனசில் வேற மாதிரியா பதிய ஆரம்பிக்கும். ஏன்னா ரசிகர்களுடைய அலைகள் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதான் அரசியல விஜய் மாற்ற போறாரா இல்ல அரசியலே விஜயா மாறுமோ அப்படின்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அலை அப்படின்றத விட மக்களோட அலையும் அதில் சேர்ந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரசிகர்களா எல்லாரும் தேர்ந்தெடுத்தது தான் வந்து முதலமைச்சர் விஜயா வந்து இப்ப இருக்கிறாரு. ஏன்னா அது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஆட்சியாளர் சிஎம் ஆக விஜய் இருப்பாரா? மக்களுடைய நம்பிக்கையை நிச்சயமா பெற்றுடுவார். மக்களையே வந்து பேச வச்சிருவார் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஏன்னா இப்போ எல்லாம் அவசரப்படுறாங்க. எதுவுமே இல்லையே, எதுவுமே செய்யலையே, கொள்ளலையே, உட்காந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. பட் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். ஒரு 6 மாத காலம் போச்சுன்னா தான் அவர் என்னென்ன செய்கிறார், என்னென்ன பண்ண போகிறாருன்றது தெரியும். அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குவார். ஏன்னா விஜய் அவர்களுக்கு கிரௌடு இருக்கு. ஆனா கவர்மெண்ட் அப்படின்றது அவருக்கு தெரியாது. அந்த 5 வருடத்துல அதை உடைத்து காமிப்பாரா விஜய்? அதாவது கவர்மெண்ட்னா என்னன்னா தெரியாது. கிரௌடும் இருக்கு, கவர்மெண்ட் என்னன்னு இப்ப தெரியாம இருக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து அந்த சூட்சமங்கள் தெரியாம இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாரு. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா மக்களே பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி. அதனால அந்த ஒரு விஷயத்துல பெரிய ஒரு அரசாங்கத்துல ஒரு மாற்றத்தை. ஏன்னா இப்போ நடக்கிற இந்த 40 நாட்கள்லயே பல பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், பாலியல் வன்புணர்வுகள், குழந்தைக்கு எதிரான பிரச்சனைகள் அப்படின்னு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு இந்த 40 நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிக அளவுல வெளிப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையாவே நடக்குதா இல்லைன்னா எதிர்கட்சிகளுடைய சீண்டல்னால இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா விஜயுடைய மௌனம்
இதற்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. ஏன் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு? காரணம் என்ன? அவர் வாய் திறந்து பேசாமலாம் இல்லங்க. பேச வேண்டிய நேரத்தில பேசுறாரு. மௌனமா இருக்கிறாரு அப்படின்னாலும், எங்க பேசணுமோ அங்க பேசுறாரு 1. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப இந்த விஷயங்கள்லாம் சும்மா மக்கள வந்து குழப்புறதுக்காகவும், சில விஷயங்களுக்காகவும் இது மாரி அ தேவையில்லாத விஷயங்கள பத்தியே பேசிட்டுருங்க. எது நல்லதோ அத பேச மாட்டாங்க. ஏன்னா, அந்த ஆட்சிய எப்படி கலைக்கலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஏன் ஒரு காலத்தில இப்போ அவங்க ஜெயலலிதா இருந்தாங்க சிஎம்மா. அப்போ அவங்க எந்த மீடியாவுக்கும் பேட்டி குடுக்கல. இப்ப இவரு வந்து மீடியாவுக்கு பேட்டி குடுக்கல, மீடியாவுக்கு பேட்டி அது ஒரு குறையாட்டு வந்து வைக்கிறாங்க. பட் அவங்க எந்த மீடியாலயுமே வெளிய வரல. எதுக்குமே இன்டர்வியூ குடுக்கல. அவங்கள பத்தி நம்ம எதுவுமே பேச மாட்டோம். ஆனா, இவர பத்தி மட்டும் எதுக்கு அத மாதிரி பெருசா பேசுறாங்கன்னு தெரியல. ஸோ அது அவரோட விருப்பம். ஆனா சட்டமன்றத்துல வந்து இன்னைக்கு கூட சட்டப்பேரவை நடந்தது. அந்த சட்டப்பேரவையில ஒவ்வொரு பேரவையிலயும் எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கேட்கிற கேள்விக்கு முன்னாடி இருந்த நீங்க சொல்ற முதலமைச்சர் அவர்கள், அதாவது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து எந்திரிச்சு நின்று பதில் குடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் பேசினாங்க அப்படின்னா, கலைஞர் அவர்களாலேயே வந்து பதில் பேச முடியாத ஒரு நிலைலாம் இருந்திருக்கு. நீங்க அவங்கள உதாரணமா சொல்றதுக்கு காரணம் என்ன? கூடிய விரைவில் அந்த மாரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு விஜயம் வந்துருவாரு. இப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா, அவர் பேச ஆரம்பிச்சா, அப்போ வந்து யாரும் தாங்க முடியாத அந்த அளவுக்கு பேசுவாரு. அவருக்கும் விஷயம் இருக்கு. பட் இப்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்பதான் வந்து மக்களுக்கு தெரியும். ஏன்னா, பிரதமர் மோடி அவர்களோட விஜய வந்து கம்பேர் பண்றாங்க. மோடி அவர்களும் வந்து இப்ப வரைக்குமே பிரஸ் மீட் குடுக்கல. ஆனா, மோடி அவர்கள் பிரஸ் மீட் குடுப்பாங்க. எப்படி குடுப்பாங்கன்னா, நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிருவேன். ஏன்னா, அந்த விஷயத்த கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து செய்ய மாட்டிக்காங்க. செய்ய தயங்குறாரு. அவருக்கு பயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. இத நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்பதான் புதுசா வந்து இப்ப ஒண்ணு ஒண்ணுத்தையா சரி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சரியாவே எல்லாத்தையும் அமைக்கல. மொத்தத்துல எல்லாம் கரெக்ட்டா ஃபிக்ஸட் ஆயிடுச்சுன்னா, அப்ப வெளிய வந்து பேச ஆரம்பிப்பார். விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய சோதனை என்ன சார்? நிர்வாக திறமையா? முடிவெடுக்கும் தைரியமா? இல்ல அப்படின்னா அனுபவ குறைவா? இல்ல இதுல அரசியல் பொறுத்தவரைக்கும் அனுபவ குறைவு இருக்கு. பட் நிர்வாக திறமை அதெல்லாம் அவருக்கு தைரியம் அதெல்லாம் ஜாஸ்தியாவே இருக்கு. பட் இந்த அனுபவம் தான். இந்த அனுபவம் வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இன்னும் ஒரு 6 மாசம், 7 மாசம் போச்சுன்னா அனுபவத்துல அது ஒண்ணு தான் சோதனை. மத்தபடி வேற ஏன்னா எதுவும் ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து காலி பண்ணதே விஜய் அவர்கள். அ இன்னொன்னு வந்து சொல்றாங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே மேல இருந்த கோபத்தினால தான் விஜய் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? இது வந்து அவர மேல தூக்குமா சார்? இல்ல அவரு வந்து ஏடிஎம்கே சொல்ற மாரி நீங்க ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் வந்து இப்ப காலி பண்ணிட்டாருன்னு தான் மேக்ஸிமம் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேல அவரோட ஆட்சி நிலையான ஆட்சியா மாறிடும். இது வந்து மக்கள் கோபமும் ஒரு மாற்றத்துக்கு காரணம் தான். இப்ப இவரு வரதுக்கு காரணம் தான். ஏன்னா ஒ ரொம்ப தொல்ல குடுத்துட்டாங்க அவருக்கு. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான தொல்லைகள் குடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. அது மட்டும் இல்லாம ஒரு எலக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு 7 நாள் அவர ரொம்ப தொல்ல குடுத்தாங்க. உட்கார விடாம, அந்த 118 பேர் வேணும்னு சொல்லி அங்கங்க போய் அவர அலைய விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அந்த கோபம் அதிகமா இருக்குது. அவரு நிரந்தரமா உட்காருவாருன்ற நம்பிக்கை இருக்குது. 2வது என்னன்னா, இப்ப அவரு எதுவுமே செய்யலனா கூட பரவாயில்லன்ற மாரி நெறைய பேர் இருக்காங்க. அவர் நல்லபடியா ஆட்சி நடத்தினா போதும். ஏன்னா, இப்ப நமக்கு இருக்குது. தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி கடன் இருக்குது. முதல்ல அத அடைச்சா போதும். இதுவரைக்கும் அத அடைக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே வரல. எல்லாமே ஏத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க. யாரும் குறைக்கல. நிச்சயமா அவர் குறைப்பார். கண்டிப்பா. அடுத்த 5 வருடத்துல விஜய் அவர்கள் மக்கள் முதல்வரா நினைவுல நிற்பாரா? இல்ல அப்டின்னா, சினிமா செல்வாக்கு முதல்வரா மக்களுடைய பார்வையில இருப்பாரா? இல்ல இதுக்கு சொல்லணும்னாக்கா, எம்ஜிஆரே அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவன் யார்? அதுக்கு தகுந்தா மாரி இவர் நிச்சயமா மக்கள் மனசுல நிப்பாரு. நல்ல விஷயங்கள் செய்திருப்பார். இப்போ டிவிகே ஆட்சி உண்மையான மாற்றத்திற்கான ஆட்சியா? இல்ல அப்டின்னா, இதற்கு முன்பு பழைய ஆட்சியுடைய புதிய முகமா? ஏன்னா, டிஎம்கே என்னெல்லாம் செய்ததோ, அத எல்லாமே வந்து டிவிகே செய்யுது. சும்மா அந்த யூடியூபர்ஸ வந்து கைது செய்யறதா இருக்கட்டும். ஏன்னா, அவங்களுடைய அரசியல பத்தி, அந்த அரசு நிர்வாகத்த பத்தி தவறா பேசினா அப்டின்னா, டிஎம்கே வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் கைது பண்ணுவாங்க. சேம் அதே ஸ்டெப்ப வந்து இவங்களும் வந்து பின்பற்றுறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமானது இந்த மின்வெட்டு பிரச்சனை. திமுக ஆட்சியில வந்தாலே மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பயம். ஏன்னா வந்து கரண்ட் இருக்காது. நிம்மதியா ஒரு 1 மணி நேரம் கூட தூங்க முடியாது அப்படின்னு மக்கள் பயப்படுவாங்க.
அதே பிரச்சனை இந்த ஆட்சியிலையும் இந்த 40 நாட்களையும் இருக்கு. இல்ல இருக்கு. அது என்னன்றது இப்ப தான் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு க க ரீசன் அது என்னன்றது கூடிய விரைவில் வெளிய வரும். அது ஏதோ நடந்துட்டு இருக்குது. தவறுகள் எங்கேயோ ஒரு இடத்துல. அந்த தவற சரி பண்ணிடுவாங்க. சரி பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு அப்புறமா எனக்கே சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது மக்கள் மாற்றத்திற்கான உண்மையான ஆட்சி தான். இப்போ சிஎம் விஜய் ஆட்சியை உடைக்க மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியான விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? ஆட்சிய உடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லங்க. கான்ட்ரோவர்சியான விஷயமும் அங்க இல்ல. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வர்றதுக்கான விஷயங்கள கிரியேட் பண்றாங்க. பிளஸ் எதிர்க்கட்சிகளோட இதுவும் அதிகமா இருக்கு. இன்னொன்னு அந்த அமைச்சரவையே சரியில்ல. இந்த ரீல்ஸ் மோகத்துல இருக்கிறவங்க தான் அமைச்சரா இருக்காங்க. இப்போ நீங்களும் ரீல்ஸ் நெறைய போட்டீங்க அப்டின்னா, நீங்களும் அமைச்சராகலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா ரிப்போர்ட்டர் ஒருவரே சொல்லியிருப்பாங்க. கேலிக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரீல்ஸ் அதிகமா போட்டவர் அமைச்சராகவும் ஆயிருக்காரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல ரீல்ஸ் போட்டவங்க அமைச்சராவது எல்லாருமே தான் ரீல்ஸ் போடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா சும்மா எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது சோசியல் மீடியால நெறைய விஷயங்கள் வெளிய வரதுனால அத காட்டுறாங்க. மத்தபடி அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கொஞ்ச நாள் அது நாள் ஆகும். எல்லாமே புதுசு. எம்எல்ஏவும் புதுசு, அமைச்சர்களும் புதுசு. அது எல்லாமே செட் ஆகுறதுக்கு நாள் ஆகும். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 6 மாசம்ன்றது நிச்சயமா ஆகும். கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவுல எல்லா கட்சியிலயும் பேசப்படும். இப்போ அந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஆட்சியில் நிறைவேற்றக்கூடிய கனவா? இல்லைன்னா மேடையில பேசக்கூடிய ஒரு டயலாகா இருக்கு? இது பார்த்தீங்கன்னாக்கா, வேற யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா, இது மேடையில பேசுற வசனமாவும், இது கனவாவும் இருக்கலாம். பட் விஜய் பேசியிருக்காருன்னா, இதுல காரணம் இருக்கும். காரியம் இல்லாம, காரணம் இல்லாம பேசியிருக்க மாட்டார். அவருக்கு எதனா ஒரு ஐடியா இருக்கும். எதனா பிளான் இருக்கும். அந்த பிளான வச்சு தான் பேசிருப்பாரு. ஏன்னா, இதெல்லாம் ரொம்ப சாத்தியமில்லாத விஷயம் தான். இது நம்ம அவர் சொல்லியிருக்கிற விஷயம்லாம் அந்த 6 சிலிண்டர்ன்றது ரூ. 2500 பணம்ன்றது, அப்புறம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா பஸ்ஸு ஃப்ரீ, பெண்களுக்கு ஃப்ரீன்றது, இதெல்லாம் நெறைய விஷயங்கள் இன்னும் நெறையா அந்த தாய்மாமன் சீரு, தங்க நகை கல்யாணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்மளுக்கு ஏற்கனவே 10,00,000 கோடி கடன் இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில இவ்ளோ விஷயங்கள் அறிவிச்சிருக்காரு. நிச்சயமா அதுக்கு ஒரு பிளான் இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு குழு அமைக்கணும் அவரு. ஏங்க என்கிட்டயும் நெறைய பேர் வராங்க. நம்ம இந்த விஷயம் சொன்னதுனால, ஐயா அந்த மாரி இந்த மாரி பண்ணா நல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணா நல்லாருக்கும். இது இத்தன லட்சம் கோடி வரும், இத்தன 1000 கோடி வரும். இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு. நெறைய பேரு என்கிட்ட பேசுறாங்க. நீங்க சிஎம்ம போய் பாருங்க. நேரா எனக்கும் சிஎம்முக்கும் எதுவும் கிடையாது. நீங்க போய் பாருங்க. பார்த்து பேசுங்கன்னு எல்லார்ட்டயும் சொல்றேன்னா, எல்லாம் பார்க்க முடியல. பேச விட மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் அவர கூப்ட்டு பேசணும். பேசுனா நல்லாருக்கும். ஏன்னா, அதாவது அவரை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தான் அதற்கு தடையா இருக்காங்க கரெக்ட்டா அப்படின்னு உண்மையா சொன்னீங்க. இந்த ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த சுற்றி இருக்கிற சில ஆலோசகர்கள், சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஆலோசனைகள்லாம் என்ன எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்கலாம் யாரையுமே உள்ள விட மாட்டேன்றாங்க. தான் தான் இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. தப்பே கிடையாது. சுத்தி கூட இருக்கட்டுங்க. அவங்களே கூட இருக்கட்டும். ஆனா நல்ல விஷயங்கள சொல்லி, நல்ல விஷயங்கள பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா. இப்போ விஜய் அவர்களுக்கு உண்மையான எதிரி அப்டின்னா யாரு? அதாவது எதிர்க்கட்சிகளா? இல்ல அப்டின்னா டெல்லியில இருக்கக்கூடிய அரசியலா? டெல்லி அரசியலோ, எதிர்க்கட்சிகளோ கிடையாதுங்க. அந்த கூட இருக்கிறவங்க கரெக்ட்டா இருந்தா போதும். கூட இருக்கிறவங்க தான் அவங்க தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பெருசாயிடும். அவங்க மட்டும் சரியா இருந்தாங்கன்னா, வேற எதுவுமே தேவை கிடையாதுங்க. டெல்லி அரசியலோ, எதிர்க்கட்சிகளோ எதுவுமே தேவ அதே மாதிரி விஜய் அவர்கள மக்கள் தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்டின்னு ஒரு சான்ஸ் குடுத்துருக்காங்களா? இல்ல கரப்ஷன்க்காகவா சார்? இல்ல 2மே. மாற்று அரசியலும் வேணும். 2வது இந்த அ கரப்ஷனும் மக்கள் மனசுல ரொம்ப கோவம் அதிகமா இருந்துச்சு. இந்த ஊழல் 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 இல்லாத ஆட்சி வேணும். மாற்று அரசியல் வேணும். அதுக்காக தான் அவர தேர்ந்தெடுத்தோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் டிவிகே உடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையுடைய பலமா இருப்பாரா? இல்ல அப்டின்னா விஜய் அப்டின்ற ஒரு இமேஜ்னால இந்த டிவிகே அப்படின்ற கட்சி இதுக்கப்புறம் நீடிக்கும். கொள்கையின் பலம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏன்னா விஜயோட கொள்கையே கிடையாது. கொள் கொள்கை என்ன அப்படின்னு கொள்கையே கேட்கக்கூடியவர்கள். தேவையில்லங்க. அவரு ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்ட்டாரு. அதுக்கப்புறமா கொள்கையே தேவை கிடையாதுங்க. 1. 2வது என்னன்னு கேட்டா, விஜயோட இமேஜ் இருக்கும். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் பண்ண போறாரு. வரப்போற 5 வருஷத்துக்குள்ள நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். நெறைய சாதனைகள் இருக்கும். அது மக்களே பேசுவாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள இந்த 5 வருடம் அதாவது முடிந்ததற்கு பின்பு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அத நான் முன்னதாகவே ஏன்னா நீங்க ஆணித்தனமா சொன்னீங்க. விஜய் அவர்கள் தான் சிஎம்மா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். விஜய் அவர்கள் இந்த 5 வருடத்துல என்னென்ன செய்ய போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது சரியான தேர்வா இருக்குமா? இல்ல அப்படின்னா தமிழகமே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்க எடுத்திருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நினைக்கக்கூடிய ஒரு நிலைய விஜய் அவர்கள் ஏற்படுத்துவாரா? மக்கள் நம்பிக்கைய காப்பாத்துவாரு. மக்கள் அத ரிஸ்க்காவே நெனைக்க மாட்டாங்க.
மக்களே வந்து இவரோட சாதனைகளை சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த 5 வருட பயணத்தை தீர்மானிக்க போறது எது? இப்ப தீர்மானிக்க போறது எது? மக்களுடைய பொறுமையா, இல்ல மக்களுடைய பொறுமை தான். எதிர்க்கட்சியுடைய தாக்குதலா, அல்லது அவருடைய முதல் 100 முடிவுகளா? அதாவது அந்த வாக்குறுதிகள் அந்த 100 அப்படின்றது. முடிவுகள் அதுல நிறைய விஷயங்கள் நடக்கும். இது மக்களோட பொறுமை தான். மக்கள் பொறுமையா இருந்தாங்கன்னாக்கா எல்லாமே கிளியரா ஒண்ணு ஒண்ணா நடக்கும். கடைசியில அந்த 5 வருஷத்துக்கு கழிச்சு மக்களே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த 100 முடிவுகள்ல எத்தனை முடிவுகள் செய்திருக்காருன்னு. ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாங்க, வரட்டும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதற்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். முதல்வரா இருக்கட்டும், அந்த 6 மாதங்கள் கழித்து தான் நாங்க வாய திறப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த 6 மாதங்களுக்கு முன்னதாகவே வாய திறந்தாங்க. ஆனா அதற்கு வேலிடான பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது இந்த மேனிஃபெஸ்டோ, இந்த வாக்குறுதிகளை பத்தி மட்டும்தான். ஏன்னா இப்போ கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு அப்படின்னு தொடர்ந்து ஒரு நாளைக்கு சென்னை மண்டலத்தை சுற்றி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளையில 6 பாலியல் வன்புணர்வு, அதுவும் பச்சிளம் குழந்தைகளை வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அப்போ இதை அந்த 6 மாதங்களுக்கு பின்பு அவர்கள் கேட்க முடியாது இல்லையா? அந்த கேள்வியை தான் இப்போ இந்த நேரங்கள்ல கேட்டா தானே அது சரியா இருக்கும். அதை ஏன் வந்து நீங்க 6 மாதங்களுக்கு அப்புறம் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதெல்லாம் கேட்கலாம். இது வந்து பிரசன்ட் நடக்கிற விஷயங்கள கேட்கறதுல தப்பு இததான் கிடையாது. நடக்கிற விஷயங்களை தானே சார் அவங்க 6 எதிர்க்கட்சிகள் மாசம் கேட்கறாங்க. கழிச்சு கேட்கிறேன்னு சொல்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நெறைய விஷயங்கள் வாக்குறுதிகள் குடுத்திருக்காரு இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாரா, பண்ணலையான்னு பார்த்து நம்ம அப்புறம் பேசலான்றது தான் அவங்களுடைய ஒரு கான்செப்ட். பட் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில நடக்கிற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து போலீஸ் அப்புறம் ஏன் சார் விஜய் அவர்கள் வந்து 6 மாசம் கழிச்சு வாயை திறப்பேன்னு சொன்னீங்க, இப்பவே திறக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில அவ்வளவு ஆக்ரோஷமா வந்து பேசினாரு. இது நமக்கு தெரியல. அது அது அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ட்ரோவர்சி அப்படின்றது. பட் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் திறக்கறாங்கன்னா, அத நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. கண்டிப்பா விஜய் அவர்களுடைய அரசியல் வரலாறு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு உங்களுடைய புரிதலுக்கு என்ன விஷயங்களை மக்களுக்கு வந்து நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க. அரசியல் அப்படின்றது என்ன, விஜய் அவர்களுடைய அரசியல் இதற்கு வரும் காலகட்டங்கள்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.